இந்த துறையாக இருந்தாலும் லவ் பண்ணுவோம். அப்பதான் வந்து பெரிய ஆளா வர முடியும். அந்த வேலையை லவ் பண்ணும். 8 மணிக்கு வரான் ஒருத்தன். என்ன டைம் ஆகுது பாருங்க, 8:07 இன்னும் வரல. இவங்களாம் எங்கிருந்து முன்னேற போறாங்க? இல்லை சொன்ன டைத்துக்கு வரது இல்லையா? சரி வணக்கம் சார். வாங்க, வந்தது லேட்டு இல்லை. வணக்கண்ணா, உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. உங்களுக்கு வர சொன்னல, என்ன டைம், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? வரவே இல்லை. கதையெல்லாம் சொல்லாதீங்க சார், வரவே இல்லைன்ட்டு. உட்காருங்க. எதுக்கு வர சொன்ன தெரியுமா? சொல்லுங்க சார். சிரிக்காதீங்க சார், செஞ்சது தப்பு, எனக்கு கோபம் வருது. இல்லை செஞ்சுட்டு நீங்கள் வந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஓ, நம்ம ரெட்டேரி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 99 என்ன 100 கட்டிட்டீங்கன்னா செஞ்சுரி எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 4 கோடி தெரியா, இன்னொன்று கட்டிடுறேன். பின்ன உன்னை அட்வைஸ் கூப்பிடல, நான் சொல்கிறத கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். புரியுதா? உங்களுடைய அந்த மைண்ட் செட் எனக்கு இப்போதான் சார் புரியுது. என்ன? 99. ஆமாம், குளத்தூருடைய பின்கோட் நம்பர் 99. ஆமாம். ஒரு பிளானாக தான் சார் பண்ணுவீங்க நீங்கள். எப்பயுமே எதை பண்ணாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் சார் உங்ககிட்ட. 100 கட்டிட்டீங்கன்னா எல்லாரும் மாதிரி 99 எல்லாரும் என்னது 99, வாட் இஸ் திஸ் 99? ஹலோ, அப்படி உங்களோட ஓவர் ஆக்டிங்கோ இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோ நான் எதிர்பார்க்குறேன். உங்களை கூப்பிட்டு இருக்காங்கன்னா நான் 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன். அது எதுக்காக வர சொன்னேன்னா? தெரியும் சார், சும்மா எல்லாரும் காமெடி பண்ணது சார். நான் என்னத்துக்கு சார், அதாவது கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க, நோட் பண்ணி வச்சுட்டு சார். வாழை மரம் 2, பசுமாடு கண்ணுக்குட்டி, அப்புறம் நாதஸ்வரம், டிஃபனு, ஸ்நாக்ஸு, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கிரகப்பிரவேசம் பால் காசை பாரு. கரெக்டா? அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆள் இருக்கா? ஆமாம் சார். ஓ, அதெல்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணீங்க? அதுதான் கூப்பிட்டீங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன் சார். எல்லாம் கவலைப்படாது. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க என்கிட்ட சார். உங்களை பற்றி நல்லா தெரியும் சார். இந்த இடைத்தரகரை வச்சு எதுவுமே பண்ண மாட்டீங்க. டைரக்டாக பேசி பேமெண்ட்டே டைரக்டாக தான் கொடுப்பீங்க. கமிஷன் பேசிக் எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுக்க. தெரியும். நான் அதுக்காக கூப்பிடல. 99 அப்பார்ட்மெண்ட் இருக்குதுல, ஒரு விளம்பர படம் எடுக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டேன். செம்ம ஐடியா சார். எது விளம்பர படம் எடுக்கலாம்ன்றதே செம்ம ஐடியா. இல்லை சார், அதான் விளம்பரம் பண்ணாதான் எதுவுமே. அதுதான் எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க. ஒரு ஹெலிகாம் வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறோம் சார். சரி, எடுத்துக்கிட்டு அந்த 99 மேலே இப்படி இருக்கு எடுக்கிறோம். ஃப்ளாட் எடுக்கிறோம் சார். அப்படி காமிச்சிட்டு அந்த அந்த வீடியோ போட்டு 99 இருக்கு வாங்கிக்கோங்க. இது விளம்பரம். இது மாதிரி யாருமே வித்தியாசமா எடுத்துக்கல. நான் கேட்கறது வித்தியாசமா எடுக்கணும்னு உன்னை கூப்பிட்டேன். ஒரு ஆடு பண்ணணும்னா அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கணும், அதில் ஒரு விளம்பரத்துக்கு யுக்தி இருக்கணும், அதில் வித்தியாசம் இருக்கணும். அது மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு சார். என்ன இருக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு வேணாம் விடு, நானே சொல்லிடுறேன். உள்ள சார் பொண்ணு உள்ள கிம்பல் ஒன்று. ஆமாம், நான் தான் போகுது ஹாலு. இப்படி போனால் எப்பா, அப்படி போனால் டபுள் பெட்ரூம். ஓகே, இப்படி வந்தால் பூஜை ரூம், இப்படி வந்தால் பாத்ரூம். இதில் புரிஞ்சு போச்சு. நீ புதுசாக சொல்ல மாட்டேன், நானே சொல்கிறேன். இப்போ 99 அப்புறம் 99 ஆர்டிஸ்ட் வச்சுருந்தா, ஸ்டார்ஸ் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? இது எனக்கே தோணுச்சு சார். அப்புறம் ஏன் சொல்ல? பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும்ன்றதுனால நான் சொல்லலை. இது செம்ம ஐடியா சார், எனக்கே இருந்தது. அதாவது பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட், அதை விட இது விட எல்லா வீட்டில் இருந்து கூப்பிட்றோம். 99 ஆர்டிஸ்ட் கூப்பிட்றோம், போடுறோம். எனக்கு ஸ்கிரிப்ட் எழுது பேசலாம். எழுதுறியா? ஒவ்வொரு சார் ஸ்கிரிப்ட் நான் சிம்பிளாக வீட்டிலே சொல்கிறேன் பாருங்க சார். இங்கே வாங்க, நீங்கள் நல்லா இருக்கும், கம்மி ரேட், இப்படி ஆளுக்கு ஒரு டைலாக் 99 பேர் பேசுகிறாங்க. ஆளுக்கு ஒரு டைலாக் பேசணும், பெருசாகிடும். அந்த ஒரு டைலாக்கே 3 பேரை பேசணும், 3 கட்டாக எடுத்துக்க. 99 பேர் பேச ஸ்கிரிப்ட் டக்குன்னு எழுது. ஒரு பேப்பர் எடுத்து எழுது. அதுக்குள்ள ஃபோன் வந்து பேசுகிறேன். ஹலோ சொல்லுங்க, எம்எஸ்எம் தான் பேசுகிறேம்மா, சொல்லுமா. அப்படியா? ஓஹோ, எப்போ? சரி, ஓகே ஓகே ஓகே. எப்பா என்ன பண்ண? என்ன இருக்கு? ஸ்கிரிப்ட் சார். இல்லை ஸ்கிரிப்ட். இப்போ எத்தனை பேருக்கு எழுதுங்க? 99 பேர் பேசுகிறாங்க சார். டைலாக் வேணாம், 99 வேணாம். ஏன் சார் பட்ஜெட் ஜாஸ்தி இல்லை? இல்லைப்பா, 66 புக் ஆகி போச்சா? இப்போ தான் நம்ம ஆஃபீஸில் ஃபோன் வந்தது. இப்போ தானே 99 சொன்னீங்க. நம்ம ஆஃபீஸில் புக் பண்ணிட்டாலாமே. சரி விடு, பேலன்ஸ் இது 33 தான். 33 அதுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் மாதிரி வச்சு எடுக்கலாமா? இதை விட்டு நான் பார்த்துக்கிறேன். பேசாம இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா உங்களால? இதுதான் சார் சூப்பரு. எப்படி? நீங்கள் முதல்ல சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இப்போ சொல்றீங்க பாருங்க, இதுதான் கரெக்ட். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் சார், அருமையாக அழகாக பண்ணுறோம். ஒரு ஷிப்பு, ஒரு கண்டெய்னர், நான் பிக்சரை எடுத்து காட்டுறேன். பிக்சரை காமிங்க. ஆமாம் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன்,
ஸ்க்ரீனில் வரும் பாருங்க சார், போடும்போது நான் ஒரு கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் சார். ஆ அப்படியே வரீங்க கோட் சூட் போட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு விடை கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இதோட என்னுடைய விடையை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆடியோ பற்றி சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய வாழ்த்துக்களாக இருக்கும். நன்றி, வணக்கம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களுடன் 9966 படத்துடைய இசைத்தட்டை மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட்டு மகிழ்கிறார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்து நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் எங்களுடைய முன்னோட்ட விழா. அவர் எந்த நேரத்திலையுமே வியாபார சிந்தனைகள் தான் இருக்கக்கூடியனால்தான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார். அவருடைய 99 ஃப்ளாட்டையும் என்ன அழகாக விளம்பரம் படுத்தி அதை விற்பனை செய்வதற்கு இந்த படமே அதற்கு உதாரணம். இந்த படம் எடுத்ததுலேயும் மிகப்பெரிய கமர்ஷியலை உள்ள வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த விழா மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. முதலில் நான் படம் ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ற திகில் படத்தை தான் ஆரம்பித்தேன். தம்பி மூர்த்தியும் 9966 அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் எடுத்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு படம் எடுத்து திரையிடுவதற்கு முன்பேயே அடுத்த படத்திற்கும் அடித்தளம் அமைத்து அதை படைப்பிடித்து நடத்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த படம் அங்கீங்கனாதபடி எங்கும் வெற்றியை ஈட்டி தரும். இந்த படத்துடைய பாடல்கள் முன்னோட்டலும் சினிமாவுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கி தரும். அஷ்டவதானியாக அவர் அவதரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்பி மூர்த்தி எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், வையகம் தழைக்க வாழ வேண்டும். அவருடைய துணை திருமதி மூர்த்தி அவர்கள் இன்றைய பிறந்த நாள். அது என்றும் நல்ல நாளாக அமைந்திடும். தேக பலம் ஆதிபலம் கொண்டு பல்லாயிரம் பிழை கண்டு தம்பதிகள் வாழ வாழ வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகர என்று ஆரம்பித்தான், முடிவிலே உலகு என்று வைத்தான். இன்று எல்லோரும் உள்ளத்தையும் அன்பால் கவர்ந்த மூர்த்தி அவர்கள் அகர என்று முதல் படத்தை எடுத்திருக்கிறார்கள். அது உலக அளவிலே இன்றைக்கு எவ்வாறு வார்னர் பிரதர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு தன்னை கொடுத்து உலகத்திலேயே பெரிய படைப்படையாக மாறப்போகின்றதோ அதுபோல எனது அருமை நண்பர் மூர்த்தி மாறுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நெல்லை மாவட்டத்திலே ஒரு சொலவடை உண்டு. அவருக்கு பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்காரு, வெட்டுன்னு வெட்டியிருக்காரு. ஆமாம், நம்ம இடுப்பு சுருக்கிற மாதிரி வெட்டியிருக்காரு. அற்புதமான இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நம்ம பார்க்கணும்னா ஆர்வத்தை தூண்டும். ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி என்கிட்ட சொல்லுது. இன்று ஏற்கனவே வழிநகர் சொல்லிட்டாங்க. இப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேட்க விட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்திருக்கோம். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்னைக்கோ அன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார். கரெக்ட் தானே? தன்னுடைய துணைவியார்
நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு நேரம் கேட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும் என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸு நான் அனுபவிக்கிறத அவங்க பார்த்தாலும், நான் நிம்மதி இல்லாமல் சுற்றுறதையெல்லாம் பார்த்தாலும் ஒரு நாளாவது என் மனைவியை அனைவருக்கும் வணக்கம். நான் ஆடியன்ஸ் கொஞ்சம் லைட் போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் கோபத்தில் உட்காந்துருக்கீங்களா, சந்தோஷத்தில் உட்காந்துருக்கீங்களா, இல்லை எல்லோரும் எந்திரிச்சு போய் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோமா? லைட் இல்லைங்களா? கொஞ்சம் போடுங்க சாமி. ஏன்னா ஆளுகளை பார்த்து பேசி பழக்கப்பட்டவங்க நாங்கள். அப்பாடி ஒன்றும் இருக்கட்டும், எவ்வளோ நல்லா இருக்கு. நீங்கள் கூட முதல்ல வரலாம், அங்கே கூட பேசலாம் இல்லையா? சென்னையில் சாரிங்களா? வெளியில் சரி, வெளியில் தேட்டர் ஸ்க்ரீன் வச்சு ஒரு 2000 பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு என்னுடைய வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். முன்னிருந்து கைது இருக்கலாமா வேணாமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா கேட்டுக்கணும், தப்பு. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான 9966 9966 முதல்ல தமிழில் சொன்னேன், கொஞ்சம் புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா, முன்னே ஆங்கிலத்தில் சொல்லி புரியலைன்னா தமிழில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழில் சொல்லி அது புரியலன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கிலீஷில் சொன்னால் புரியுது. கல்லூரி வாசல்கிட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டார் அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு. என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் எடுத்துள்ள வேண்டியதானே அப்படின்னாரு. அப்போ பேருந்து மைய பேருந்து புரியலை. அருமையான இந்த கேசட் வெளியீட்டு விழா, அது மட்டுமல்ல இசை வெளியீட்டு விழா, அடுத்த படத்திற்கான தொடக்க விழா, வணக்கத்திற்குரிய எம்என் மூர்த்தி அவர்களுடைய துணைவியாருடைய பிறந்தநாள் விழா. ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அடிக்கலாம், 2 மாங்காய் அடிக்கலாம். மரத்தையே வீழ்த்துற அளவுக்கு அடிக்கிறதுனா இதனால தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு 12 மாங்கனிகளை வீழ்த்திய அளவுக்கு அத்தனை சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள். அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? அவரே எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கார். அவர் ஒரு நிமிஷம் கூட இந்த கேக்கு வெட்டி பிடிச்ச உடனே அவரே தள்ளி போயிட்டார். பார்த்தீங்களா? ஒரு வினாடி கூட நிற்கிறேன். இந்த வேகம், இந்த ஆற்றல், இந்த சக்தி, இந்த சுறுசுறுப்பு அவருக்கு இறைவன் தந்ததாக நான் கருதுகிறேன். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீராயும் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டத்தை பார்த்தேன். உண்மையிலே நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா கிராமங்களில் உட்கார்ந்து பார்க்குறப்ப தான் அந்த ரசனை நமக்கு தெரியும். பொதுவாக பெரிய நகரங்களில் ரசனையை வெளிக்காட்ட மாட்டாங்க. கிராமத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அழகான காட்சி வந்தால் திடீர்னு எந்திரிச்சு கொடுத்த காசு செத்துச்சுரா அப்படிமா. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, அந்த காசு முழுவதும் அந்த ஒரு காட்சிக்கு சரியா போச்சான். அது போல இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிக அற்புதமாக இந்த படத்தை அவரே தயாரித்து, அவரே நடித்து, அவரே பாடல் எழுதி, அவரே இசையமைத்து, எல்லா காதலிக்கு நேர்மலை நாகேஷ் அவர்கள் சொல்லுவாரு, கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் சொன்னப்ப அன்னைக்கு நம்ம சிரிப்பா இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு ஆள் செய்ய முடியும் என்பதை எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் டி ராஜேந்திரன் அவர்கள் அப்படி செஞ்சிருக்காரு நினைக்கிறேன். கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள். அதே போல எல்லா ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் அழகான படத்தை தந்திருக்கார். இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற காரணமாக இருந்தவர் இதனுடைய ஒளிப்பதிவாளர் வணக்கத்துக்குரிய நிகழ்ச்சி, பிரமாண்டமான நிகழ்ச்சி. இசை வெளியிட்டான்னு சொல்றதை விட 30 விழான்னு சொல்லலாம். 9966 படத்தோட இசை வெளியீட்டு விழா, அஸ்கி ஹவுஸோட துவக்க விழா, எம்எஸ் மூர்த்தி அவரோட மனைவியோட பிறந்தநாள் விழா, இந்த 4 சேர்த்துக்கலாம்.
அரங்கம் பெருசாக இருக்குல்ல, இந்த 3 10 சேர்த்துருக்கலாம். நம்ம தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் வந்து விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலைக்குடி தான் சார். இவர் அவரையும் முடிஞ்சிட்டார். அவர் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார். இவர் இங்கே 2 படத்தையே விளம்பரம் பண்ணிட்டாரு. சிம்மில் அப்படி தான் இருக்கணும், படக்கு தெரிஞ்சாலாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு இசைக்காகவும் நானும் உதயகுமார் சாரும் வளர்த்துக்குவோம். அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக அன்றைக்கி 2 பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி காலையில் முதல் போவோம். உதயகுமார் சார் தான், தம்பி இன்னைக்கு இசை வீட்டில் இருக்குது வந்துருக்காங்க. சரி சார் சொல்லிட்டேன். அப்புறம் மத்தியானம் போக மாட்டார். தம்பி இன்னைக்கு வலுக்கூடத்தில் ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்காரு. சரி சார். சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்டாங்க. எந்த இசையோட ஒரு ஞாபகப்படுத்த மாட்டார். இவ்வளோ ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா அப்படிதான் தெரிஞ்சது அவர் ரெக்ஸாவோட ரசிகர், தீவிர ரசிகர். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஒரு உலகத்துக்கு. இப்போ திரும்ப இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷா ரசிகங்களோட தலைவரா, நிறைய சங்கத்து தலைவராக இருக்கார் அவர். ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்காரு. மூஞ்சி பதில் எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு. ரக்ஷா ட்ரெயிலில் பார்த்தோம். இதில் பேயின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேய் ஒத்துக்க முடியாது. அவங்க எதை நடித்தாலும் அந்த அழகு தான். பேயை நடித்தாலும் ஓகே, போலீஸை நடித்தா போலீஸாக மதிக்குவாங்க. அப்புறம் கிளாமர் குடும்ப பாவனை கேட்டால் அதுக்கு கலைக்கிறாங்க. எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷா. வாழ்த்து மேடம். இங்கேருந்து உதயகுமார் சார் வந்து அப்போ இன்னொரு ரகசியம் ரஷ்யாக்கா வந்து ஒன்று நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்புள்ள அடுத்து அவர் தான் இயக்குனுங்கிற உரிசியருக்காக வந்திருக்கிறார். அந்த படத்தில் ஹீரோயின் ரக்ஷா. நான் சொல்கிறேன் நம்ம ஜெயிச்சு ஆகினா இவங்க கரெக்டாக ஆகிக்குவாங்களாம். உதயகுமார் இயக்கத்தில் ரஷ்யா தான் கதாநாயகி. என்ன எம்எஸ் மூர்த்தி சார் திரும்பிட்டார். ஆமாம், நிறைய கமெண்ட் இருக்கு. உங்கள் தயாரிப்பு உதயகுமார் சார் இயக்கம், அதில் கதாநாயகி வந்து ரக்ஷா. பூஜை போட்டோம், பூஜை போட்ட மாதிரி முடிச்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்புறம் இந்த படம் அதுக்கா ரக்ஷா குமார் உங்க நல்ல வரும். இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக படம் தான் பேய் படமா இருக்கு. சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்கு. விநாயகர் சாங்ஸ், அப்புறம் புத்தர் சாங்ஸ், அப்புறம் கருப்பண்ணசாமி சாங்ஸ், எல்லாமே சாமி சாங் தான். அப்போ ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் தான் வந்தது தவிர ஒரு பேப்பர் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி. அந்த புள்ளியார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலெக்டர் சாங் 6 8 வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பா பூசுறாரு அவர் தான். கீழே போடணும் எம்எஸ் மூர்த்தியும் போடும் தெரியும் போட அவர் அந்த சாங்கு கிடைக்கும். அப்புறம் புத்தர் நம்ம ஞானசுந்தர குறிப்பிட்டாரு புத்தர் சாங்ஸ். அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம், கருப்பண்ணசாமி சாங்கை பார்க்கும்போது அது வேறு மாதிரி நமக்கு அது அப்படி வரும். ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி. இன்னைக்கு வேறு என்ன ஒன்று பண்ணுது. சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை. புத்தரை பற்றி சாமியாரும் வச்சதில்லை.
நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் உலகிட்டு வரல, அந்த புத்தர் கோயிலில் எம்ஜிஆரும் நம்பியை சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்ம நாள் நிறைய சிறையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துனாங்கன்னா அது புத்த மதம் தான். மதத்தை கடத்துறாங்க. புத்தர் நம்ம இந்தியர், நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர், நம்ம இந்திய மண்ணில் ஞானம் பெற்றவர். ஆனால் இன்னைக்கு இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்த கோயில் இருக்கு. புத்த மதத்துக்கு ஒரு வலிமை இருக்கு. நம்ம இழந்துட்டோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்கு. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அடிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்கு இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி. ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்கு ஒரு அமைதி வரும், நமக்கு ஒரு ஞானம் வர மாதிரி தோணும். அது என்னன்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவருக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்கிறதுன்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோட நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்தாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது சாங் பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல, ஒரு விஜய் படத்துக்கு ஒரு சாங் மாதிரி, அஜித் படத்துக்கு ஒரு சாங் மாதிரி. வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையும் பிள்ளையார் சாங் வருமே. ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்கு சார் பிள்ளையார் சார், அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. இப்போலாம் சாங் வைக்க பயப்படுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு சாங் வைக்க பயப்படுறாங்க, ஹீரோக்கு உரிபூசிக்கு பயப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் வச்சார்ல நம்ம எம்எஸ் மூர்த்தி, வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஒட்டு வைக்கிறதுக்கும் விபூதி வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க. எங்கிட்ட சங்கி சொல்லுவாங்களான்ட்டு, இவர் முச்சம் 3 சங்கி. அதனால் ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படமாக பார்க்குறோம். இப்போ எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, இது ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடை வைக்கும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து பொறும் விழாவில் கதாநாயகர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் திரு எம்எஸ் மூர்த்தி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, மேடை முன்பு அமர்ந்திருக்கின்ற தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முப்பெரும் விழாவில் பல்வேறு அறிஞர்கள் எனக்கு பின்னால் பேச இருக்கின்றார்கள். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே இந்த 9966 என்ற திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமையும். அந்த வெற்றி விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொள்வோம். மூர்த்தி அவர்கள் இது போன்று பல்வேறு திரைப்படங்களை எடுத்து இந்த சமுதாயத்திற்கு பல நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பார்க்க வந்திருக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய சகோதரி சுமை அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். எனக்கு பிடித்த படங்கள் பண்ணுறதில்லை, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன சொல்லணும், தெரியாத உண்மைகள் என்ன சொல்லணுன்றது மட்டும்தான் படமாக எடுத்துருக்கேன். அதனால தான் சர்வே பண்ணி 3 படம், லாபகரமான 3 படங்களை கொடுத்துட்டு இப்போ அடுத்த படம் திரௌபதி 2 இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கேன். எனக்கு பிடித்த படங்கள் பண்ணால் போக முடியாது, அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான படங்கள் பண்ணுறதால அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டுருக்கேன் தொடர்ந்து. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்னா, தம்பி பிஆர்ஓ புவன் வந்து நான் பழையவனார்பேட்டை பண்ணுறப்ப என் கூட அங்கேருந்து அசோசியேட் ஆகி இந்த அப்புறம் மௌனம் ரவி சாருக்கு அப்புறம் பிஆர்ஓ மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு.
ஸோ இந்த படம் தான் புவன் இல்லை, நான் சுரேஷ் சந்திர சாரோட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் புவனுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் போய் நின்றுடுவேன். அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹெக்டிக்கான டைம் தான், ரொம்ப டைட்டான ஷெடியூல். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. புவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டதுக்கு. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அரங்கமாக மாறி இருக்கு. அவர் எம்எஸ் மூர்த்தி சார் ரொம்ப பாசிட்டிவான மனிதர். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் எப்படின்னா இவ்வளோ பெரிய அரங்கம் ஃபுல்லாக பரவுது சார். அவ்வளோ ரொம்ப பாசிட்டிவாக அதான் சார். அது வந்து உங்கள் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இங்கே இருக்கவங்க பார்த்ததுன்னு வெளியே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சு 2 ஸ்க்ரீன் 2 டிசைன் வச்சிருப்பாரு. ரொம்ப பாசிட்டிவான மனுஷன். கொஞ்சம் சினிமாவும் படிச்சு தான் வந்திருக்காரு. இல்லைன்னா டைட்டில் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. ஒரு டைட்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுது. 2வது படம் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர், கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைட்டிலுமே அந்த சைபீரியன் ஹஸ்கி பற்றின படம், அதை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சினிமா கற்றுக்கிட்டு தான் சினிமா வந்திருக்காரு அப்படின்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி. இந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர். தமிழில் வந்து ஒரு 2 படம், இப்போது ரீசெண்டாக 3 BHKன்னு ஒரு படம், அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம். அண்ட் இதே மாதிரி த்ரில்லர் ஜானர், ஹாரர் ஜானர்ல இன்னொரு படம் வந்திருக்கு. அது 13B மாதவன் சார் நடிச்சு. அது ரொம்ப பெரிய ஹிட் பேன் இந்தியா லெவலில். அண்ட் இந்தியா லெவலில் ட்ராப்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி. அண்ட் லைஃப் இன் மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதில் ட்ராப்டும் 13Bயும் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி. ஸோ அந்த ஜானரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் க்ரைட்டீரியாவில் தான் வந்திருக்கு படங்கள். ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரக்ஷிதா மேடம்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும். அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த படம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாமே கால்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்காரு எம்எஸ் மூர்த்தி சார். அண்ட் அடுத்த படம் எங்கள் இயக்குநர் சங்க தலைவருக்கு வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் செயலாளர் தேர்தல் சங்கத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆர்யோதிகுமார் சார் படத்துக்கு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். பேரண்ட்ஸ் சார் ரொம்ப நாளாக ஹீரோ நடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க சார். ஹீரோவே லாக் பண்ணிட்டீங்க பேரண்ட்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம். குடும்ப விழா மாதிரி நடந்திருக்கு. இது வந்து இப்போ எம்எஸ் மூர்த்தி சார் எங்கள் திரையுலகத்தில் ஒரு குடும்பம்